இதோடய வந்து நம்ம இந்த சோம்பு கிராம்பு நுணுக்கி வச்சுருக்கோம்ல அந்த தூளையும் போட்டுறேன். அது எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். தக்காளி சோறு இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்புறமேட்டு இப்போ வந்து வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா கண்ணாடி பதத்துக்கு வெந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டை போட்டுடலாம். இஞ்சி பூண்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தான் நம்ம அடுத்து தக்காளியை போட்டு வதக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம 1-2 அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை ஊற்றி வதக்கிக்கலாம். நீங்கள் நறுக்கி போட்டும் வதக்கலாம், ஆனால் சின்ன